காருண்ய நேரம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை நீனோர் ஆனந்த கரந்தட்டி ஆனந்தமே இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாருமே ஏழை வெகுவாய் கலங்கூரனே இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாருமே ஏழை வெகுவாய் கலங்கூரனே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிய மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 20. சத்தமா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க, சுதந்தரித்து கொள்ளுங்க. நல்ல கவனிங்க, எல்லாம் கவனமா கவனிங்க. அநேக சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை உண்டாக்கும், களிப்பையும் உண்டாக்கும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு ரிசல்ட் வரும்பொழுது யாரா ரிசல்ட்டை பார்த்துட்டு வராங்கன்னு வைங்களேன், பிள்ளைங்க கண்ணு ரெண்டும் இவ்வளோ பெருசு திறந்துடும். என்ன காதில் கேட்க போகிறோமோ, லேலோயா பெயிலா பாசா, அப்படி ரெண்டு கண்ணும் திறந்து இந்த பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கு, என்ன சொல்ல போகிறாங்களோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த சத்தம் ஒன்றா உள்ளத்தில் வேதனையும் உண்டாக்கும் அல்லது கலிகூறுதலை உண்டாக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்டர்வியூல போய் நிற்கிறாங்க, இன்டர்வியூ பண்ணுறாங்க, எல்லா கேள்வி கேட்டுட்டு அநேக முறை சரி போக தெரியப்படுத்துவோம் சொல்லுவாங்க, சில சமயத்தில் நேர்லேயே சொல்லுவாங்க. இந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கெல்லாம் போகிற பிள்ளைகள்லாம் பார்க்குறோம் நம்ம. அப்போ வாயிலிருந்து என்ன வார்த்தை வருமோ என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க, சொல்லுங்களேன், அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன வார்த்தை வாயிலிருந்து வருமோ. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற எல்லா சத்தங்களை பார்க்கலாம், மிக மிக ஆசீர்வாதமான நம்முடைய மகிழ்ச்சி, முடிவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு சத்தம் உண்டு, அதுதான் இந்த சத்தம். Praise the Lord. நல்ல சத்தமா உயிரை கொடுத்து அந்த வசனத்தை வாசி பார்ப்போம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, முதல்ல எங்க வந்து நிக்கணுமா சொல்லுங்க எல்லாரும், வலது பக்கத்திலே, தமது வலது பக்கத்திலே நிற்கிறவளை பார்த்து வாருங்கள். Praise the Lord. ஆண்டவர் சொல்லுற வாருங்கள். அல்லேலூயா. சபிக்கப்பட்டவளே போங்கள் என்ற ஒரு சத்தம் கேட்கும். நடுங்கும் அந்த சத்தத்தை கேட்டு கை கால்கள் எல்லாம் நடுங்கும், பாதாளத்தை பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலை வரும்.
நரகத்தில் அழுகிற சத்தம் கேட்கும், நரகத்தில் கதறுகிற சத்தம் கேட்கும், நரகத்தில் ஓலமிடுகிற சத்தம், பற்கடிப்பின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருக்கும். இப்படி சத்தம் கேட்டுட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு காதுகளில், சில காதுகளிலே ஒரு சத்தம் வந்து தொனிக்கும், வாருங்கள். அல்ல கரந்தட்டி, அல்ல உற்சாகமா கரந்தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அதற்காக தான் நாம் எல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறோம், அதற்காக தான் குடும்பத்தை வெறுத்து வந்திருக்கிறோம், அதற்காக தான் நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம், அதற்காக நிந்தை அனுபவிக்கிறோம், வெட்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் கவலைப்படாதீங்க, அந்த ஒரே சத்தம் எல்லா வேதனையும் தலைகீழாய் மாற்றிவிடும். வாருங்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், அந்த சத்தத்தை கேட்கும்படி நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்? Praise the Lord. இப்ப எக்கால சத்தம் கேட்டாதான் தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. யார் நீங்க? யார் நீங்க? பிதாவினால் ஆசீர்வாதம். எதற்காக? தன்னுடைய சொந்த பிள்ளையுடைய ரத்தத்தை எடுத்து உன்னை தெளித்து உன்னை சுத்திகரித்து உனக்கு தன் சொந்த பிள்ளையாய் மாற்றுவதற்காக உன்னை பெயர் சொல்லி அழைத்த அந்த கிருபை. வீணைநாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணைநாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. இந்த மாதிரி நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் உன்னை கூப்பிடும் பொழுது வாருங்கள் என்ற ஒரு சத்தத்தை கூப்பிட்டு தனியா உங்க பேரை சொல்லுவாராம். அல்லேலூயா. சுமித்ரா, சுகந்தி சொல்லுங்க, அல்லேலூயா. குமார், ஜான், அப்படிலாம் கத்த தனித்தனியாய் சொல்லுகிற பேரை நம்ம கேட்போமா? பெயர் சொல்லி கத்தர் அழைப்பார். பிரைஸ் அல்லேலூயா. வீணைநாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். கொண்டை விட்டுக்கிட்டே. வீணைநாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடும். அல்ல கைகட்டி. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்து இந்த நோட்டம் ஜெயத்துடன் சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சத்தமா இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாதா? ஆண்டவராய் இயேசுவை அழைத்து தெரிந்து கொண்டாரே ஒழிய தோல்விக்கு அழைக்கல. ஜெயத்தை கொடுத்து ஜெயத்தை பெற்று வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை. ஆமென். வானத்தை பூமி ஆண்டவர் உருவாக்கும் பொழுது 6 நாளிலே கர்த்தர் உருவாக்கினார். எவ்வளவு நாள் உருவாக்கினாரு? எத்தனை நாள்? 6 நாள். கவனி. பிரைஸ் தி லார்ட். இன்னும் இந்த உருவாக்கப்பட்டதுல ஆராய்ச்சி பண்ணி முடியாத காரியங்கள் பல கோடிகள். கொஞ்சம் தான் ஆராய்ச்சி. அதுக்கே மனுஷன் பெருமை தாங்க மாட்டேங்கப்பா, என்ன பெரிய ஆராய்ச்சி, என்ன பயங்கர கண்டுபிடிப்பப்பா அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். அநேக காரியங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உனக்காக எனக்காக நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, அதான் ராஜ்யம், ஒரு ஸ்தலத்தை
ஆயத்தம் பண்றாரு தன் மனவாட்டிக்காக. 2000 வருஷம் ஆயிடுச்சு, ஆயத்தம் பண்றாரு, ஆயத்தம் பண்றாரு, ஆயத்தம் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அதற்காகவே வாழுவோம். பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசி நாட்கள் நெருங்க 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 பிசாசு அநேக காரியங்களை வஞ்சித்து கொண்டே போகிறான். என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த பரலோகத்தை குறித்த சிந்தை ஜனங்களுக்குள் வராதபடிக்கு, பரலோகத்தை சிந்திக்க முடியாதபடிக்கு, விண்ணை பார்க்காதபடி என்னத்தை பார்க்க வைக்கிறான்? மண்ணை பார்க்க வைக்கிறான். இதெல்லாம் தேவை. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். நல்லா சொல்லுங்க, அத பிதா சொல்லுங்க, பிதா அறிந்திரு. ஆனால் குமாரனை இங்க அனுப்பினது அதற்காக அல்ல, அதெல்லாம் சும்மா தராரா? பிதா குமாரனை அனுப்பினது எதற்காக? உன்னை ரட்சித்து உன்னை தன்னுடைய அதெல்லாம் தேவை. ஆனா நம்ம எப்படிப்பட்ட நாட்கள் இருக்கோம் தெரியுமா? நம்முடைய வாழ்நாட்கள் வேகமாய் ஓடுது, வேகமா ஓடுது, வேகமா ஓடுது. 10 வருஷம் உயிரோடு இருக்கிறோம் சொல்றோம். ஆனா 10 வருஷத்தை 365 நாள்ல கணக்கு போட்ட எத்தனை நாள்? 10 வருஷம். இன்னும் 10 வருஷம் உயிரோட வாழலாங்க அப்படி நினைக்காதீங்க. 3650 நாள் தான் உயிரோட வாழலாம். அப்ப கவனிங்க, நீங்க அவ்வளவு வேகமாய் காலம் ஓடுது, அவ்வளவு வேகமா. அங்க ரொம்ப அவசரமான அவசர செய்தி, அவசர வேலை. எப்படிப்பட்ட வேலை? ஒரு பாலும் கிணத்துல விழுந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழ்றோம். சரியா? பேப்பரை பார்த்தீங்களா? நீங்க பார்க்குறீங்க, பாருங்க, பேப்பரை பாருங்க, தப்பு இல்லை. பேப்பரை பாருங்க, பேப்பரை பாருங்க. வேதனை வேதனை வேதனை, அருவருப்பு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தரம், கற்பழிப்பு என்று சொல்லி உள்ள உடைந்து போகிறத பார்க்கறதுக்கு புரியல. அப்படிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த உலகத்தில் விழுந்து இருக்கிறோம். நம்ம விழுந்து தத்தளிக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நித்திய ஜீவனை அடைவதற்காக. இப்போ ஒருத்தர் கிணத்துல விழுந்துட்டான், கிணத்துல விழுந்து தத்தளிக்கிறான், நீச்சல் தெரியாது, தத்தளிக்கிறான். அவனை காப்பாற்றணும். அந்த நேரத்தில் போய், அப்பா தலை சீவாம உள்ள கிடக்குறியப்பா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கடை நீ தத்தளிக்கிற. ஆனா தலை சீவி எடுத்துட்டு வந்துடுற. முதல்ல தலை சீவி பவுடர் போடு. வெளியில வந்து யாரா பார்த்தாங்கன்னு உன்னை என்ன நினைப்பாங்க? அதனால நீ உயிரோட பிழைக்கிறதுக்கு முன்னால தலை சீவிப்பானா அவன் தான் உயிர் போட பரவாயில்லன்னு சொல்லி ஓங்கி விட்டுருவான். ஏன் உயிர் போயிட்டு தலை சீவிட்டு அறிவு இருக்காயா உனக்கு அப்படி கேட்பான். அதே நான் சொல்றேன், நான் சொல்வது 100% உண்மை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, மூச்செல்லாம் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் என்று இருக்க நாட்களிலே praise the Lord சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் உனக்கு வீடு கிடைக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு சம்சாரம் கிடைக்கும், உனக்கு மின்சாரம் கிடைக்கும் என்று சொல்லி நல்ல கவனி. இதெல்லாம் மிக 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 தேவை. நான் சொல்றேன், இயேசு ராஜாவை நீ பிடித்துக் கொண்டால், தேவ ராஜ்யத்தை பிடித்து மற்ற எல்லாவற்றையும் சொல்லுங்க கூட. இப்படி கை கட்ட சொல்லுங்க கூட. நல்ல சொல்லுங்க கூட. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். praise the Lord, அல்லேலூயா. இத கோட்டை விட்டுறப்படாது. அல்ல கவனிங்க, பண பைய பிடிச்சுக்கிட்டு பணத்தை விட்டுறப்படாது. ஒரு அம்மா அழகான ஹேண்ட்பேக், துபாயில இருந்து வாங்கின ஹேண்ட்பேக், பத்திரமா அந்த ஹேண்ட்பேக் பிடிச்சிக்கிச்சு. எவனாவது ஹேண்ட்பேக் எடுத்துருக்க, உள்ளுக்குள்ள 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது. 1.5 லட்சமும் வேணும், ஆனா ஹேண்ட்பேக் ரொம்ப முக்கியம். ஆனா ஹேண்ட்பேக் பிடிச்சிக்கிச்சு. எவனோ ஒருத்தர் கீழே பிளேட்ல அறுத்து பணத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டான். கீழே இறக்கும்போது அழகான ஹேண்ட்பேக் இருந்தது. திறந்து பார்த்தா உள்ள என்ன இல்ல,
ஐயோ, ஹேண்ட்பேக்கை பிடிச்சிக்கிட்டு படத்தை விட்டுட்டியே. லேலூயா, லேலூயா சொல்லுங்க, லேலூயா. நான் சொல்றேன், பணத்தை பிடிச்சுக்கோங்க, ஹேண்ட்பேக் எல்லாம் கூட கர்த்தர் எப்பொழுதுமே தருவார் உனக்கு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்ப தேவ ராஜ்யத்திற்கு போவது நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா சில தடைகள் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதை மாத்திரம் தான் இப்ப பார்க்கணும். சரி, எடுத்து வாசிக்க வேகமாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் நீதி. பக்கத்துல பார்த்து, உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். சொல்லுங்க, அதிகமாயிராவிட்டால் என்ன நடக்குமா? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். இவர்கள் தங்களை மிக பக்திமானாய் காட்டிக் கொள்ளுகிறவர்கள். இவர்கள் வேதத்தை படித்தவர்கள் அல்ல, கரைத்து குடித்தவர்கள். சிலர் வேதத்தை நேரம் படிக்க மாட்டாங்க, தலைகளை படிப்பாங்க. கரைத்து குடித்தவர்கள் இவர்கள். வேத பண்டிதர்கள், வேதத்திற்காகவே வாழ்ந்தவர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் அல்ல, இவர்களை பார்க்க உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லு எல்லாரும் அல்லேலூயா. வேத பாரகர் பரிசேயருடைய நீதி, அவர்கள் ரொம்ப தங்களை நீதிமான்கள் என்று நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றார், அவர்களுடைய நீதியில் உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருந்தாதான் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவர்கள் நீதி என்ன? எடுத்து வாசிங்க, வசனத்தை வேகமாய் வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. பரிசேயன் நின்று தேவனே, நல்ல கவனி. பரிசேயன் நின்று, ஆயக்கார ஒருத்தன் நிற்கிறான், பரிசேயன் ஒருத்தன் நிற்கிறான். பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர் போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இல்லாதபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல கவனிங்க. வேத பரிசேயன் நின்று, ஆயக்காரன் அங்க ஜெபம் பண்றான், பரிசேயன் இங்கே ஜெபம் பண்றான். ஆலயத்தில், ஒரே ஆலயத்தில் ஜெபம் பண்றான். இங்க பரிசேயன் ஜெபம் பண்றான். பரிசேயன் தன்னுடைய வாழ்க்கையில் வேதத்தை கரைத்து குடித்தவன், தேவனுக்காக வாழ்கிறவன், தேவனுடைய நீதி நிறைவேற்ற தன்னை வெளியில் அதிகமாய் காட்டிக் கொள்ளுகிறவன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லு எல்லாரும் அல்லேலூயா. உங்களை ரொம்ப பெரிய பக்திமான்கள் மாதிரி வெளியே காட்டிக்காதீங்க. நீங்கள் வெளியே காட்டுவதை விட உங்கள் பக்தி உள்ளதான் அதிகமாக இருக்க வேண்டும். நான் சொல்ற புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல, நல்ல கை தட்டணும், நல்ல பாட்டு பாடணும், நல்ல ஆவில நிறையணும், நல்ல ஜெபம் பண்ணணும். ஆனால் இவையெல்லாம் வெளியில தெரியும். ஆனால் உன்னுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வெளியிலே தெரிகிற உன்னுடைய பரிசுத்தம், வெளியிலே தெரிய உன்னுடைய கிரிகளை பார்க்கலும் உன்னுடைய உள்ளான வாழ்க்கை அதிக உண்மை உள்ளதாய் காணப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. ஏன் இந்த வேத பரிசேயர்கள் எல்லாவற்றையுமே வெளியே காண்பித்து விடுகிறவர்கள். ஆமென். அவன் இங்க ஜெபம் பண்ண மாட்டான், இங்க ஜெபம் பண்ணுவான். எப்படி? தேவன் கேட்கணும் ஜெபம் பண்ண மாட்டான், பக்கத்தில் இருக்க உட்கார்ந்து பக்கத்தில் இருக்கிறவன் கேட்கணும்னு ஜெபம் பண்ணுவான். அடுக்கு மொழியிலெல்லாம் அவர் ஜெபம் பண்ணுவான். எதுக்குன்னா கர்த்தர் கேட்கறதுக்கு இல்ல, பக்கத்தில் இருக்கிறவன். சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிறவன் கேட்கறதுக்கு. உன்னுடைய ஆடை, உன்னுடைய அலங்காரம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய நீ செய்கிற ஆராதனை, நீ செய்கிற ஊழியம் எல்லாம் மற்றவர்கள் பார்ப்பதற்காய் அல்ல, தேவாதி தேவன் பார்க்க. நீ வெளியே செய்கிற காரியங்களை விட உனக்குள்ளாக நீ மிக மிக உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மனுஷன் எதை பார்க்கிறான்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனோ, வேத பாரகனே, பரிசேயனே, தேவனோ உன்னுடைய இருதயத்தை காண்கிறார். இவன் சொல்றான், பரிகாரக்காரர்கள், அநியாயக்காரர்கள், உபச்சாரக்காரர்கள் என்றால் என்ன? உபச்சாரனுடைய வாழ்க்கையில காணப்பட்டால், அநியாயம் உன் வாழ்க்கையில காணப்பட்டால். அநியாயம் என்றால் என்ன? அல்லேலூயா. நீங்கள் செய்கிற வியாபாரத்திலே உன்னுடைய மனசாட்சி தெரிந்து நீ அநியாயம் செய்தால் கர்த்தர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். Praise the Lord.
நீ செய்கிற வேலையிலே உனக்கு கொடுக்கிற சம்பளத்துக்கு உண்மையாய் நீ வேலை செய்ய விட்டால், என்னங்க இதுக்கும் அதுக்கும், ஆமா இதுக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம். வேலை கொடுத்தது கர்த்தர், வியாபாரத்தை கொடுத்தது கர்த்தர், குடும்பத்தை கொடுத்தது கர்த்தர், மனைவியை கொடுத்தது கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர். ஆகவே கர்த்தர் கொடுத்தது கணக்கு கேட்பார். இவங்களிலே நீ உண்மையாய் இருந்தால்தான் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. அநியாயக்காரர், அநியாயம் பண்றவங்க எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடணும், எப்படியாவது சீக்கிரம் பணக்காரனமா மாறிடணும், எப்படியாவது ஐஸ்வர்யமா, எப்படியாவது அதை வாங்கணும் இதை வாங்கணும் என்று சொல்லி மற்றவர்களை ஏமாத்தி சம்பாதித்தா கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவராஜ்யத்தில் பிரவேசி. ரொம்ப சிம்பிளா கர்த்தர் சொல்ற, நீ தேவராஜ்யத்தில் பிரவேசி. ஏன்னா அவனுடைய நீதி, உன் நீதி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்க வேண்டாம். அவன் தைரியமா சொல்றான், நான் அப்படி செய்யறது இல்ல, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் செய்யறது இல்ல என்று அவன் தைரியமா. நீங்களும் அப்படி சொல்ல உங்களுக்குள் தைரியம் வேணும். நான் அநியாயம் என்பதை என் வாழ்க்கையில செய்வதில்லை. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய காரியங்களை நீங்க உண்மையா இருங்க. நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உண்மையுள்ள மனுஷனை தேவன் பார்த்து அவனை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். நீங்க வேலை செய்யற இடங்கள உண்மையா இருங்க. டீச்சர் வேலை செய்றீங்க, அங்க உட்கார்ந்து நீங்க பைபிள் வாசிட்டு இருக்காதீங்க. ஃப்ரீ டைம்ல வாசிங்க. டீச் பண்ற நம்ம பைபிள், அப்பதான் உங்களுக்கு பைபிள் வாசி அந்த பக்தியே வரும். நீ அவன் கொடுக்கிற வேலைக்கு, அவன் கொடுக்கிற சம்பளத்துக்கு நீ உண்மையா வேலை செய்ய. கர்த்தர் சொல்ல, உண்மை அநியாயம் செய்யாதபடி உண்மையாயிரு. அநியாயக்காரன் படிக்கிற பிள்ளைங்க வெளியில இங்கிலீஷ் புக்கு, உள்ளுக்குள்ள கதை புக்கு. வெளியில பார்த்தா அப்பா நினைக்க, ஐயோ என் பிள்ளை இங்கிலீஷ்ல இந்த தடவை செண்டம் வாங்க போறான். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்க. நீங்க இந்த விதமான காரியங்களை செய்யும் பொழுது நீங்க ஜனங்களை ஏமாத்தல, நீ உங்களை தான் ஏமாத்துறீங்க. உன்னுடைய உண்மையை பார்த்ததா நீ வரும் நாட்களை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அநியாயக்காரன், உபச்சாரக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க அல்லேலூயா. உபச்சாரம் என்பது வேறு, வேசித்தனம் என்பது வேறு. வேசித்தனம் என்றால் என்ன? பணத்திற்காக, பணத்திற்காக அல்லது பொருளுக்காக ஒரு அற்ப நாசமாய் போகிற, உலகத்தோடு அழிந்து போகிற ஒரு நன்மைக்காக தன் சரீரத்தை விற்று போடுகிறவள் வேசி. உபச்சாரம் என்று சொன்னால் என்ன? தன்னுடைய இச்சையின் மிகுதியினாலே தன் சரீரத்தை இன்பத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவள் உபச்சாரி. இன்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவன் உபச்சாரக்காரன். கர்த்தர் சொல்ற, இந்த ரெண்டு கேட்டகரியும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இழுக்க இழுக்க இன்பம், அப்புறம் பின்னால இரும்ப இரும்ப துன்பம். நல்ல சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். பேசித்தனம் பண்ணுவது, உபச்சாரம் பண்ணுவதும், ஆவிக்குரிய உபச்சாரம் எல்லாம் இருக்குது. அது தனி உபச்சாரம். ஆவிக்குரிய வேசித்தனம் இருக்குது. ஆண்டவரை தேடுவது, அங்க போய் நாளையும் பார்த்துக்குவது. கர்த்தர் சொல்லுகிற, நாள் பார்க்கிறவன் பிள்ளைகளை விபச்சாருக்கு கெட்ட வார்த்தையில கர்த்தர் திட்டுறாரு. விபச்சாருக்கு வேசிக்கு பிறந்த சந்ததி யாரு? மத்தெல்லாம் தோத்திரம் 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 தோத்திரம். அம்மா தோத்திரம் போடுற மாதிரி வேற யார் தோத்திரம் போடுற? இவ்வளவு பெரிய உடம்பு. ஆனா வீட்டுக்கு போய் கல்யாணம்னா என்னத்து கொண்டு வா, என்னத்து கொண்டு வா? கேலண்டர் கொண்டு வா. 1000 தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஊரோடையும் ஒத்து போகணும். கர்த்தர் ஊரோட அனுப்பிச்சுடுவார் பாதாளத்துக்கு. செவ்வாய்க்கிழமை போயா கல்யாணம் வைக்கிறீங்க? நல்ல நாள் இல்லையா? எவன் சொன்னது நல்ல நாள் இல்லைன்னு? நீ செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சு பாரு, உன் புள்ள ஓஹோன்னு இருக்கும். அல்லேலூயா சொல்லு எல்லாரும், அல்லேலூயா. நேத்து ஒரு தம்பி என்கிட்ட பேசிட்டு சொன்னான், அவன் கம்பெனியில் ஒரு ஊழிய செய்யறன்ற சொல்ற ஒருத்தர் வண்டி எடுக்க வந்தாராம்.
அவர் சொன்னாரோ நீங்க வண்டி எனக்கு கொடுங்க, ஆனா செவ்வாய்க்கிழமை மாத்திரம் டெலிவரி பண்ணிடாதீங்க. அதே பாவி இவன் சொன்னா வேணுனே செவ்வாய்க்கிழமை டெலிவரி பண்ணான். அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல நாள் பார்க்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுது அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் நாள். அல்லேலூயா. ஒவ்வொரு காலமும் உன் வாழ்க்கையில நல்ல காலம். காலையில என்ன காலம் தெரியுமா? என் வாழ்க்கையில இது துன்ப காலங்க, அது நல்லதுதான். என் வாழ்க்கையில இது இன்ப காலங்க, அது நல்லதுதான். என் வாழ்க்கையில தோல்வியின் காலங்க, அது நல்லதுதான். என் வாழ்க்கையில வெற்றியின் காலங்க, அது நல்லதுதான். என் வாழ்க்கையில இருண்ட காலங்க, அது நல்லதுதான். என் வாழ்க்கையில வெளிச்சம் காலம், அது நல்லதுதான். எந்த காலமும் இயேசுவுக்குள் நல்ல காலம். நல்ல காலம் பிறக்குது உனக்கு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கைதட்டி இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஓஹோ, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இதுதான் ஆவிக்குரிய உபச்சாரம். இதுதான் ஆவிக்குரிய வேசித்தனம். ஆண்டு சமுத்திரம் வந்து தோத்திரமும் போட்டுக்க வேண்டியது, அங்க போய் நாடு பார்த்துக்க வேண்டியது. ஆண்டு சமுத்திரம் தோத்திரமும் போட்டுக்க வேண்டியது. யாராவது அக்கா உங்க கையை மாத்திரம் நீங்க காட்டினீங்கன்னா நான் டான் 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 சொல்றேன். பரதநாட்டியம் ஆடிட வேண்டியது அவனுக்கு முன்னால். ஆண்டு சொல்லுகிறார் அது வேசித்தனம். ஆவிக்குரிய சொல்லுங்களேன், ஆவிக்குரிய சொல்லுகிற ஆவிக்குரிய இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில விட்டுறோம். பிரைஸ் தி லார்ட். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தருமாய் ஆண்டவராய் இயேசு உன்னோடு கூட இருக்கும் பொழுது அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாதபடி தலையில இருக்கிற ஒரு கீழே விடாது. தைரியமா நீங்க சொல்லணும். இப்படி ஆயிடுங்க, இப்படி ஆயிடுங்க. இது 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 இந்த காலம் வந்துருச்சுங்க. ஆனா நீங்க இதை செய்யணுங்க. இதை செஞ்சாதாங்க உங்க வீட்டு வாசலை திருப்பி கட்டுங்க. நான் சொல்றேன், நீ அப்படி திருப்பி இருக்க வேண்டியதானே. அல்லேலூயா. அங்க இருந்து தான் உனக்கு என்ன வருது, எங்க இருந்தாலுமே வரும். அது எப்படி இருந்தாலும் வரும், கவலைப்படாது. அல்லேலூயா. வர்றது வந்தே ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அசுத்தமான வேசித்தனங்களை எல்லாம் என்ன பண்ண நம்ம விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. தைரியமா கம்பீரமா சொல்ல வேண்டும். இன்னொரு வேசித்தனம் இருக்கு, என்ன தெரியுமா? சத்தியத்தை அறிந்து சத்தியத்தைப்படி நடந்து சத்தியத்தை அறியாதவன் பேசும் பொழுது அவனுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க இப்படியும் இருப்போம், நாங்க அப்படியும் இருப்போம். இது ஒரு வேசித்தனம். உனக்கு அறிந்த சத்தியத்தை நீ தைரியமாய் கம்பீரமாய் சொல்லுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அது அதிகாரத்தின் அபிஷேகம். நான் நினைக்கிறேன் வேத பாரம் பரிசையில இப்படி போதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, என் செல்ல குட்டிகளே, என் தங்க செல்லங்களே, அல்லேலூயா, பயப்படா, இயேசு உங்களை ரொம்ப இல்ல தேவாதி தேவன் ரொம்ப நல்லவர் உங்களுக்கு இப்படிதான் பிரசங்கம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இயேசு வந்து நின்று பிரசங்கம் பண்ண பொழுது அவர் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணதை பார்த்து பயந்தாரலாம். என்னடா இவர் வித்தியாசமா பிரசங்கம் பண்றாரு? அதிகாரத்தோடு. இயேசுடைய அபிஷேகம் அது அதிகாரம் உள்ள அபிஷேகம். நீங்க பேயை துரத்தும் பொழுது பேயை பார்த்து போ அப்படின்னு அது உன்னை பார்த்து போடா அப்படின்னு. அல்லேலூயா. பேய்ட்டு போய் கொஞ்சிட்டு இருக்க கூடாது. பேய் எப்படிதான் துரத்தணும்? அதிகாரத்தோடு. பிசாசே சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடிடுவோம். கரங்களை தட்டி பாடிடுவோம். ஓ கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா இயேசுவுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்க மத்தேயு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14 15 15 14 23 ஆயக்காரராகிய வேதபாரகரே, ஆயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக
பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். விதவைகளின் வீடுகளை நீங்கள் பட்சிக்கிறீர்கள். உங்களுக்கு ஐயோ! இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். நல்ல கவனிங்க. நீங்க என்ன பண்றீங்க? பார்வைக்கு நீண்ட ஜெபம். ஓ ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே வேத பார்வையுடைய ஜெபத்தை விட அதிகமா இராவிட்டால் நோ பரலோக ராஜ்யம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும், நல்ல கவனிங்க, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாய் மாற்றும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாய் மாற்றும்படி, ஒருவனை கிறிஸ்தவனாய் மாற்றும்படி, ஒருவனை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றும்படி சமுத்திரத்தை பூமியை சுற்றித் திரிகிறீர்கள். ஒரு வேத பாரகன் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்த தன் மார்க்கத்தில் சேர்க்க சமுத்திரத்தை பூமியை சுற்றித் திரிவானா? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட உன்னை பார்த்து சொல்றார், ஒரு வேத பாரகன் சமுத்திரத்தை பூமியும் ஒரு ஆத்துமாவுக்காய் சுத்துவானால் நீ அதை பார்த்து அதிகமாயிரவிட்டால் தேவ ராஜ்யத்தில் நோ. I say no. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? ஒரு வேத பாரகன் தன்னுடைய மார்க்கத்தாரை மாற்ற சமுத்திரத்தை பூமியை சுற்றி திரிகிறான். நீங்க என்னத்தை சுத்தி திரிகிறீங்க? வீட்டை தான் சுத்திட்டு இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம், ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆனவங்களா இருக்கிறாங்க. ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தாதபடி கர்த்தர் சொல்றாரு, ஓ சொத்தை வித்து போய் பூமியும் சமுத்திரத்தை சுத்தி திரி ஒரு ஆத்மாவியாதை ஆதாயப்படுத்தாவிட்டால் நோ பரலோக ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் ஆத்மா ஆதாயப்படுத்துவாங்க, சபை கூட்டிட்டு வர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. சபை கூட்டிட்டு வர மாட்டாங்க, தங்களுக்கு அந்த ஆத்மாவை வச்சுக்குவாங்க. உன்னுடைய ஆத்மா உனக்காக அல்ல, சபை என்ற மனவாட்டியோடு கூட கர்த்தருடைய சரீரத்தில் அந்த ஆத்மா வளர வேண்டும். நீ வஞ்சித்தால், நீ ஏமாற்றினால் கர்த்தர் உன்னை வஞ்சிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஓ ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஓ சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவி வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் நிஜமான சாவி வென்றவர் என் மணவாளன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. My dear sister, my dear brother, it is not so easy to enter into the kingdom of God. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சமுத்திரத்தையும் பூமியை சுற்றி திரிய வேண்டுமா? உன்னுடைய சொத்தை வித்தாவது ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணுமா? சொத்தை வித்து முத்த வாங்கணுமா? அப்பதான் பரலோக ராஜ்யம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நல்ல கம்பீரமாய் ஒரு ஆத்துமா கூட ஆதாயப்படுத்தாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே விலையேறப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்டு விலையேறப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவர் சமூகத்திலே உயிரோடு எழும்பு. செத்த நிலைமை மாறட்டும், உறக்கம் மாறட்டும், உறக்கம் மாறட்டும், உறக்கம் மாறட்டும். எழுந்திருக்கதற்காக பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்ற ஓடுன்றார், சமுத்திரத்துக்கு ஓடு, பூமி எல்லைக்கு ஓடு. ஆத்துமாக்களை வேத பாரகம் அப்படி செய்யறானா? அவனுடைய நீதியில் உன் நீதி அதிகமாகிற விட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டியா? அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. சொல்லுங்க கம்பீரமா அல்லேலூயா. நல்ல கம்பீரமா சொல்லுங்க அல்லேலூயா. 23 வாசி. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும், நல்ல கவனி, ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் நம்மளா அப்படி வரிசையா சொல்ற, சீரகத்திலும் புளியிலும் மஞ்சத்தூளிலும் வெள்ளப்பூண்டிலும் வெங்காயத்திலும்
தசமபாகம் அவன் எதுல தசமபாகம் செலுத்துறானா? சீரகத்துல, வெந்தயத்துல, ஒர்த்தலாம், இதுல எல்லாம் தசமபாகம் கொடுக்கறானா. நீ கர்த்தர் உனக்கு கொடுத்ததுல நீ தசமபாகம் கொடுக்க மாட்டேங்கிற. 1008 கேள்வி கேட்கிற. இல்ல தசமபாகத்தை எங்க சொந்தக்காரருக்கு அனுப்பலாமான்னு கேட்கிற. திங்கிறது ஜானகிராமில், பில்லு கொடுக்கிறது ஆரியாஸ்ல. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கம்பீரம் அல்லேலூயா. அவன் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகத்தை நீ கொடுக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் என்ன விதவிதமா பிரசங்கம் பண்ற. தசமபாகம் தேவையா? கர்த்தர் சொல்லுகிறார், இவன் கொடுக்கிற தசமபாகத்திலும் உன்னுடைய தசமபாகம் அதிகமாயிராவிட்டால் நீ தேவ ராஜ்யத்தில் நோ. அவனை பார்த்து அதிக உண்மையா இருக்கணுமா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைகளையும் நினைவு கூறுங்க. நான் சொல்றேன், நீ தனியா போய் ஒரு ஏழை கொடுத்தீனா உன்னுடைய பேர் பிரஸ்தாபமாகும். ஆனா சபைக்கு நீ கொடுத்தீனா அதன் மூலமாய் அவன் சபையிலும் கர்த்தரில் நிலைத்திருப்பான், தேவராஜ்யத்துக்கு ஆயத்தமாவான். சில பேருக்கு நம்ம சபையில கொடுத்தா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியணும்? கர்த்தருக்கு தான் தெரியணும். அவருக்கு நல்லா தெரியும். சபையில எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேராவே கொடுப்போம். நேரா கொடுத்தா தானே என் பேர் அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி அவங்க என் பேர் அப்படி தெரியும். கர்த்தர் பேரை நான் கிறுக்கி போடல சொல்லியிருக்காரு ஆண்டவர். இப்படி உன் பேர் வெளியில தெரிஞ்சுனா என் பேர் வெளியில தெரிய வேண்டாம். என் பேரை கர்த்தர் தெரிஞ்சா போதும். கர்த்தர் உன்னதத்திலிருந்து அந்த பலனை கர்த்தர் தருவார். நல்ல கம்பீரமாய் ஆமென். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல, இந்த வேத பாரகர் பரிசேயர் என்னுடைய நீதியை பார்க்க உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நோ. பரலோக ராஜ்யத்தில் நோ. உன் காதுல நோன்ற சத்தம் கேட்க கூடாது. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. நல்ல கரந்தட்டி நல்ல கம்பீரமாய் பக்கத்துல எரிச்சல் வர மாதிரி கை தட்டுங்க பாப்போம். சொல்ற வேத பாரு பரிசேயர்களே, நீதி பார்க்க உன் நீதி அதிகமாகிவிட்டால் பரலோக ராஜ்யம் நோ. ரெண்டாம் வாசிங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். நோ. ஆமென். நல்ல கவனி. கர்த்தர் திட்டத்தை it is not the doctrine of a Pentecostal church. It is not the doctrine of a church. It is the doctrine of the Most High God. It is from the Most High God. He says, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். தேவராஜ்யம் அவனுக்கு இல்ல. நோ. Praise the Lord. Hallelujah. Amen. ஆசிமா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை you cannot see the kingdom of God. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான். கவனிங்க எல்லாரும். எங்க தாத்தா ரொம்ப பக்திமானுங்க. அது மானோ சிங்கமோ எனக்கு அது தெரியாது. எனக்கு வேத வசனம் தான் தெரியும். ஒரு நாள் வரப்போது ஏசு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, போய் பேசாம அமைதியா போய் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்துருவார். சிங்காசனத்தில் அப்படி உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நியாய தீர்ப்பு, வா சுப்பாத்தா நில்லு. அல்லேலூயா. யார் சுப்பாத்தா? புருஷன் யாரு? குப்புசாமியா? வந்து நில்லு. 2 பேர் வந்து நின்னாச்சு. ஏசு என்ன பண்ணுவாரா? கவனிங்க, நம்முடைய வேத வசனங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளது. என்னது? இந்த வசனத்துல என்ன உள்ளது? ஜீவன் உள்ளது. அது தானாய் பேசுகிற வல்லமுள்ள வார்த்தைகள். அது அதற்குள் ஜீவன் இருக்கிறது. இப்ப என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இங்க பேசாம அவர் சிங்காசனத்தை உட்கார்ந்துட்டு நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது வசனம், நீ என்னாச்சு? நீ மனம் திரும்பினியா? மனம் அது எங்க போனோன்னு கேள்விப்பட்டிருக்குங்க. மனம் என்னங்க? டெய்லி திரும்புறங்க. அல்லேலூயா. வேலைக்கு போயிட்டு டெய்லி நான் திரும்பினேன். கர்த்தர் மனம் திரும்பினாயா? தேவதூது கர்த்தர் வாயை திறக்க மாட்டார், அமைதியா இருப்பார். கவனிங்க எல்லாரும். கர்த்தர் அமைதியா இருப்பார், பேசாம இருப்பார்.
எத்தனைங்க 50 வருஷமா நான் ஆலயத்துக்கு போயிருக்கிறேங்க, 50 வருஷமா வேதம் எனக்கு தெரியுங்க, 50 வருஷமா நான் வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். மனம் திருமணியா? என்ன அவசியம்? ஆண்டவர் சொல்ற வேத வசனம் என்ன சொல்லுது? வேத வசனம் சொல் ஒரு மறுபடியும் பிறவா விட்டார். இதுதான் அந்த காலத்துல அறிஞர்கள், அதாவது ஆண்டவரை அறியாத அறிஞர்கள் கூட மறுபிறவின்னு சொன்னாங்க. அது தெரியாம பிறவின்னு நினைச்சிட்டாங்க. மறுபிறவின்றது அந்த பிறவி இல்ல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டார், ஒருவன் தன் வாழ்க்கையில மீண்டுமாய் வேறு பிறப்பு. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. வேறு பிறப்பு. ஒரு காலத்திலே பயங்கரமான போக்கிரி, குடிகார, அட்டகாசம் பண்ண, அருவருப்பு பிடிச்சவன், வேசித்தனம் பண்றவன், விபச்சாரம் பண்றவன், இன்னைக்கு அசுத்தமான படத்தை கூட கண்ணால பார்க்காத அளவுக்கு தன்னுடைய சரீரத்தை அவன் காத்து கொள்ளுகிறான் என்று சொன்னால் அவன் செத்து போனான். வேறு ஒருத்தர் புதிதாய் பிறந்து வளர்ந்திருக்கிறான் கர்த்தருக்குள்ள. வேறு பிறப்பு. வேறு பிறப்பு. உங்க தாத்தா பாட்டி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. தாத்தாவே சொன்னாருங்க, எங்க மாமாவே சொன்னாருங்க, அவரை மாதிரி வேதத்தை படிச்சு கரைச்சு குடிச்சு, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. வேத வசனம் என்ன சொல்லுது? நீ மறுபடியும் பிறக்க வேண்டாம். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த காலேஜுக்கெல்லாம் வருது பிள்ளைங்க, இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு 4 வருஷம் இருக்குதுங்க, ஆலயத்துக்கு வருதுங்க, மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் எடுத்து வேறு பிள்ளைகளாய் மாறி வெளியே செல்லும் பொழுது, இங்க உள்ளே வரும் பொழுது அல்லேலூயா அழிகிற மண்ணா வராங்க, திரும்ப செல்லும் பொழுது மின்னவரோடு சேர்க்கிற அல்லேலூயா விண்தூதனை போல எவ்வளவு பெரிய பாக்கியம். கரம் தட்டி, கரங்களை தட்டி. ஆமென். நீ மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறவிட்டால் தேவராஜ்யத்தை நீ பார்க்கவே முடியாது என்றால். எத்தனையோ வருஷமா நான் வேதம் தெரியும், எத்தனையோ வருஷமா ஆலயம் எனக்கு தெரியும், எத்தனையோ வருஷமா ஆராதனை தெரியும், ஆனா வாழ்க்கை மாத்திரம் மறுரூபமாகல. கர்த்தர் சொல்ற நீ பார்க்கவே மாட்டேன். நான் சொல்லல, இது ஒரு சபையுடைய டாக்டரின் அல்ல, உபதேசம் அல்ல, இது வேதத்தின் சத்தியம். இல்லைங்க, எங்க மாமா ரொம்ப நல்லவருங்க, யாருக்குமே தீமை செஞ்சதில்லை, சத்தமா கூட பேச மாட்டாரு, கெட்ட வார்த்தையே பேச மாட்டாரு. ஐயோ, தன் மனைவி மேல அவ்வளவு அன்பா இருப்பாரு. கர்த்தர் கேட்கிறாரு, நல்லவனை கேட்கல, ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்கிறாரு. கர்த்தர் ரட்சிப்பு கொண்டு வந்தது யார? நல்லவனா பாருங்க. எல்லாருமே குடித்து வெறி கொண்டு அட்டகாசம் பண்ணி அடித்து இப்படிப்பட்டவர் உனக்கு முன்பாய் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், நீங்களோ புறப்பாடு இருளிலே இருப்பீங்க கர்த்தர் சொன்னார். அது அப்படியே நிறைவேறும் ஒரு நாளிலே. ரொம்ப நல்லவன், ரொம்ப அப்படி இவன் தனக்கு தானே சொந்த நீர், நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, தாத்தா யார், அதை பத்தி கவலை இல்லை. நீ மனம் திரும்பியாதான் கர்த்தர் கேட்கிறாரு. ஒரு மறுபடி பிறவிட்டால் தேவராஜ்யத்தில் காண மாட்டான், பார்க்கவே முடியாது, நீ பார்க்கவே முடியாது என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு தடவை கூட சொல்லல. கர்த்தர் சொல்ற மெய்யாகவே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, மெய்யாகவே. இதுல மாற்றமே இல்லை. நான் சொல்றேன், நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எவ்வளவு பெரிய பாக்கியவான். அல்லேலூயா சொல்லு எல்லாரும், அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. ஒரு மறுபடியும் பிறவிட்டா தேவராஜ்யத்துக்கு சொல்லி மறுபடியும் வாசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். 2 ஸ்டெப் கர்த்தர் கொடுக்கிறார். ஒண்ணு வேத வசனங்க, இது தலைகீழ நின்னால இது என்ன பண்ண முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். எனக்கு உங்களுக்கு எவ்வளவு பழக்கம் இருக்குது. என்ன ஏசாண்டவரே நீங்க இப்படி பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கு ஏசாண்டவரே. எத்தனை தடவை சேசு 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 நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். அட்ஜஸ்ட்க்கு இடமே இல்ல. அல்லேலூயா. ட்ரெயின் ட்ராக்ல போகுது பாத்தீங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஆகும்? ட்ரெயின் ட்ராக்ல போயிட்டே இருக்கு,
கொஞ்சம் எவ்வளோ நாள் நானும் பிறந்ததுல இருந்து இதே ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இந்த பஸ் எல்லாம் இங்கெல்லாம் போகுது. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்துல போறேன் அப்படின்னு என்ன ஆகும்? நோ அட்ஜஸ்ட்மெண்ட். சொன்னது கர்த்தர் சொன்ன மெய்யாகவே மெய்யாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 5 வசனம் 5 வாசி. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். நல்ல கவனிங்க. மறுபடியும் பிறவாவிட்டால் காண மாட்டான். ஜலத்தினாலே, ஜலம் என்னது? ஜலத்துல பிறகுற என்னது? அதாங்க குளிச்சுட்டு வந்திருக்கனுங்க. அதுதானுங்க. இல்லைங்கோ, அது இல்லைங்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் ஜலத்தினால் ஆவியினால் பிறவாவிட்டால், எனக்கு இது தெரியாத விஷயங்களா? தெரிஞ்சு என்னத்தை கிழிச்சோம் நம்ம. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஜலத்தில் பிறப்பது என்றால் என்னன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க வாசிக்கிறீங்க, நமக்கு தெரியாததல்ல. வாசிக்கலாம். ரோமர் 6:4-5, கலாத்தியர் 3:27, 1 பேதுரு 3:20-21. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்ல கைது. சரி, ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. இது பேர் ஞான ஸ்நானம். இது பேர் என்னது? ஞானம். ஞானம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற அறிவு வந்து தீமை விட்டு விலகி கர்த்தரை அறிதல் என்னது? ஞானம். நல்ல கவனி. தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படுதா ஞானம். அவை தீமை விட்டு விலகி இனி நான் தீமை செய்ய மாட்டேன் என்ற அறிவு உன் மண்டைக்குள்ள வந்து இனி நான் ஆண்டவரை அறிந்து கொண்ட தீமை செய்ய மாட்டேன் என்ற ஞானம் வந்தது பிறகு நீ எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். இல்லாட்டி ஒரு சோப்பு போட்டு குளி. அல்லேலூயா. இனி ஞானம் இல்லாம எடுக்கிற ஸ்நானம் அது வெறும் ஸ்நானம். அத டெய்லி எடுக்கிறது. அதுக்கு என்னவே இல்லை, ஞானமே இல்லை. ஞானம் இல்லாம குடிக்க முடியுங்களா? அல்லேலூயா. அது வீட்டில் கேட்டாதான் தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றார் ஞான ஸ்நானம். நீ ஆண்டவரை அறிந்து தீமை விட்டு விலகுவேன். இனி நான் தீமை பின்தொடர மாட்டேன். தீமைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. பழைய மனுஷன் வேதவசனம் சொல்லு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு. யார் அடக்கம் பண்ணுவாங்க? ஏன் நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? நமக்கெல்லாம் என்ன இருக்குது? உயிர், ஜீவன். நமக்கெல்லாம் ஜீவன் இருக்குது. Praise the Lord. இப்போ உங்களை அடக்கம் பண்ண முடியுமா? இந்த சகோதரி அடக்கம் பண்றோம் நம்ம சொல்றதுக்கு முன்னால சொல்றவங்களை நீங்க அடக்கம் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? சொல்லுங்க, என்ன இருக்குது? ஜீவன். அப்ப யார் அடக்கம் பண்ணுவோம்? சொல்லுங்களேன். மரித்தவனை அடக்கம் பண்ணாதவன் கொலைகாரன். சாகாத ஒருத்தரை அடக்கம் பண்ணா நான் யாரு? நானு கொலைகாரன். ஓ வாழ்க்கையில நீ பாவத்துக்கு சாகாம உன்னை போட்டு அடக்கம் பண்ணா நான் கொலைகாரன். ஆகவே யார் அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? யார் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு செத்து இயேசுவுக்கு புதிய வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக தீர்மானிக்கிறவர்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்பட. உன்னை அப்படி விட்டுறப்படாது. உன்னை அப்படி விட்டுறப்படாது. நல்ல கவனிங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் நான் சொல்றேன். நல்ல கவனமா கவனிங்க. ஒருவேளை விளையாட்டு மாதிரி தெரிஞ்சா கூட கவனமா கவனிங்க. வீட்டுல ரொம்ப உயிருக்கு உயிரான தாத்தா 95 வயசு ஆச்சு, செத்து போயிட்டாரு. தாத்தா மேல உயிர் டெய்லி புத்தி கொடுத்தா தாத்தா அனுப்பார். உயிர் தாத்தா ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. 1 நாள் 2 நாள் 3 நாள் என்ன சொல்லுவீங்க நீங்க? நாரதரா கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கடா. நான் சொல்றேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் என்ற அந்த ஸ்நானத்துல நீ அடக்கம் பண்ணப்படாவிட்டால் மறுபடியும் நார ஆரம்பிச்சிருவேன். எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த பூமியில இருக்கும் பொழுதுதானே நீ ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும் பொழுது உனக்கு ஒரு சாயல் கொடுக்கப்படுதான். அந்த சாயலுக்கு பேரு உயிர்த்தெழுதலின் சாயல். நீ அடக்கம் பண்ணப்பட்டு நீ ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு நீ வெளியே வரும் பொழுது என்ன சாயல் உனக்கு? சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதல் சாயல். ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எவர்களோ எத்தனை பேரோ சொல்லுங்க. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யாரை தரிசிட்டீங்க?
Praise the Lord. கிறிஸ்துவை தரித்து கொள்ற என்ன அர்த்தம்? ஜிப்பாவை நான் என்ன பண்ணியிருக்கப்பா? ஜிப்பாவை என்ன பண்ணியிருக்கேன்? நான் தரிச்சிருக்கிறேன். அதே போல நீ ஞானஸ்நானம் எடுத்து நீ வெளியே எழும்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீ தரித்து கொள்வாய். நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க? கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பாக்கியவான்கள். கரை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சரியா? நமக்கு தெரியல, பேய்க்கு தெரியும். ஆனா பேய் உன்னை பார்த்த உடனே என்னை பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. ஏன் சொல்லுது? உன்னை பார்த்து அது பயப்படல, நீ தரித்திருக்கிற இயேசுவை பார்த்து அது பயப்படுது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனது. அந்த ஆவியெல்லாம் கீழ்ப்படியாம போய் நாசமா போச்சு. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த பேழையில் சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து எதனால காக்கப்பட்டாங்க? எந்த ஜலம் ஜனங்களை அழித்ததோ அதே ஜலம் நோவா பேழையை காத்தது. காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான அதற்கு ஒப்பனையான அப்படின்னு என்ன அர்த்தம்? நிகரான, அதற்கு ஒப்பனையான நல்ல கவனிங்க. நீ ஞானஸ்நானம் பெறும் பொழுது எல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஏன் மறுபடியும் சொல்றேன், இதை சொல்லி ஆகணும். இன்னைக்கு என்னுடைய வசனம் தான் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது. ஏன் அப்படி ஏன் வசனம் அப்படி சொல்லுது? நீ ஞானஸ்நானம் பெறும் பொழுது என்ன நடக்குதா? சில பேர் 8 பேர் மாத்திரம் அன்னைக்கு பிரவேசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு 8000 அல்ல, 8 லட்சம் அல்ல, 80 லட்சம் அல்ல, 8 கோடி அல்ல, 80 கோடி அல்ல, கோடா கோடி ஜனங்கள் பிரவேசிக்கிறதுக்குதான இயேசு என்ற பேழை ஞானஸ்நானத்தின் மூலமாய் அதற்குள் பிரவேசிக்க கரங்களை தட்டி. ஞானஸ்நானம் என்பது உயிர்த்தெழுதலின் சாலை. ஞானஸ்நானம் என்பது அல்லேலூயா தேவனை இயேசுவை தரித்துக் கொள்வது. ஞானஸ்நானம் என்பது நீ பிழைத்துக் கொள்ள உள்ளே பிரவேசிக்கிற பேழை. அல்லேலூயா. வேத பாருங்கள், பரிசேயருடைய நீதி உங்க நீதி அதிகமாகிவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. ஜலத்தின் ஆவினால் பிறவப்பட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. ஒண்ணே நான் சொல்லி முடிக்கிறேன், சீக்கிரமா வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம் பெரிய பெரிய செல்வந்தர்கள், கோடாகோடீஸ்வரிகள், கோடாகோடீஸ்வரர்கள், அநேக கோடீஸ்வரிகள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நல்ல கவனிங்க, தேவனை ஆராதிப்போம் சொல்ல எல்லாம் எளிமென்று கையை தட்டி ஆராதிச்சு இவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இவர் ஆடுனா ஆடுறான், இவர் கை தட்டுனா கையை தட்டுறான். அல்லேலூயா. இதே மனுஷன் நம்ம கம்பெனியில் இருக்கும்போது என்ன ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. எல்லாம் எடுத்து வச்சியா சிங்கம் மாதிரி இருப்பாரு. இங்க வந்தா சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பார். ஏன் நீ பிள்ளைய போல மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லு, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சின்ன பிள்ளைகள் எதை சொன்னாலும் நம்பும். சின்ன பிள்ளைகள் 100% தன் பெற்றோரை சார்ந்து இருக்கும். அப்பா வராரு, நல்ல பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கு. அப்பா புறப்படணும், தூக்கி பிள்ளை என்ன பண்றாரு? உடனே தோள் மேல போட்டோன்னு பிள்ளை கேள்வி கேட்குமா? அன்புள்ள அப்பா, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? ஒழுங்கா என்னை வீட்டுக்கு அழைத்து வரு அப்படி கேட்குமா? அது ஏறி தோல்ல பப்பரக்கா அப்படி படுத்துச்சுனா இது எல்லாவற்றையும் நம்பும், சகலவற்றையும் விசுவாசிக்கும், எல்லாவற்றிலும் கள்ள கபடம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சிறு பிள்ளைகளை போல கள்ள கபடத்தவளாய் சார்ந்திருப்பதே உண்மை உள்ளவளாய் கீழ்ப்படுதல் உள்ளவளாய் இப்படி நாம் மாறும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை கர்த்தர்
தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: கிறிஸ்துவின் சேனை, தபால் பெட்டி எண் 410, பெருமாள்புரம், திருநெல்வேலி 627007, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 914622253332.